இந்தியா வலிமையான இந்தியாவா? இல்லை, போலியான அரசியல்வாதிகளும் போலியான அரசு ஊழியர்களும் திட்டமில்லாத செயல்களும் ஒரு நீதிபதிகளை உருவாக்காமல் நீதிமன்றத்தை கட்டி முடிக்கிறான். ஒரு நீதிபதி 3 நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக இருக்கிறான். அப்போ ஏற்கனவே நீதிபதியாக படிச்சுட்டு சும்மா இருக்கிறான்ல, அவன்லாம் தெருவில் திரிகிறான். என்னன்னா, நீதிபதிக்கு படிக்கிறேன், வழக்கறிஞர் படிக்கிறேன்ட்டு சில படித்த பொண்டு பயல்கள் தன்னுடைய லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறான். ஏற்கனவே படித்த நீதிபதிகள் அதாவது 4 நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதி வேலை பார்க்குறான் கொத்தடிமையாக. அப்போ ஏற்கனவே படிச்சுட்டு சும்மா இருக்கான்ல நீதிபதியாக, நீதிபதி படிச்சுட்டு அவனுக்கு வேலை கொடுக்கலாம்ல. அவனை செலெக்ஷன் பண்ணிட்டு தானே நீதிமன்றம் கட்டணும். சரி, பார்ப்போம். கூடிய அளவுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, சிப்ரி 2026 அப்படின்னு பாகிஸ்தான் சீனா ஒரே நேரத்துல அலறக்கூடிய அளவுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, சிப்ரி 2026 அப்படின்ற ஆய்வறிக்கை உலக நாடுகள் எவ்வளவு ஆயுதங்கள் வாங்கி இருக்காங்க, யார் எவ்வளவு அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு டீடைல் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பிரமிப்பான ஒரு நியூஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களை எண்ணிக்கையில 10 அதிகப்படுத்திருக்காங்க. இந்தியா கிட்டத்தட்ட 180 அணு ஆயுதங்கள் இருக்கு. பட் மேட்டர் அது கிடையாது. இந்த அணு ஆயுதங்கள்ல 12 அணு ஆயுதங்களை ஆபரேஷனலி ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவரத்துக்கு தயார் நிலையில இந்தியா வச்சிருக்கு. அதுவும் இந்த ஏவுகணைகளை ஆழ்கடல்ல வச்சிருக்கிறாங்க, நீர்மூழ்கி கப்பல்கள்ல அப்படின்றதுதான். இப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? ஒரு அணு ஆயுதம் அப்படின்றது தனித்தனியா பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கும். அதோடைய வாரட் தனியா இருக்கும், மிசைல் தனியா இருக்கும், கேனிஸ்டர் தனியா இருக்கும். போர்க்கால சூழல்ல நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய NCA பிரதமர் தலைமையில முடிவெடுக்கும் போது எல்லாம் ஒண்ணு சேர்த்து கொண்டு வருவாங்க, ஒரு டைம் ஆகும். ஆனா இப்போ ஒரு அமைதியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில 12 அணு ஆயுதங்கள் ஏவரத்துக்கு ரெடியா, அதுவும் நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பல்கள்ல ரெடியா இருக்கு அப்படின்னா, இது பாகிஸ்தான் மற்றும் சைனா 2 பேருக்குமே ஒரே நேரத்துல ஒரு அம்பிகுவிட்டி வந்து கொடுக்குது. இந்தியாவுக்கு எதிராக இந்த 2 நாடுகள்ல யாராவது ஒருத்தர் இல்ல 2 நாடுகளுமே சேர்ந்து அணு ஆயுதத்தை பிரயோகிக்கணும்னு நினைச்சாங்கன்னா 12 அணு ஆயுதங்கள் இந்தியாவில இருந்து சிரிப்பாயும் அது எங்க இருந்து வரும்னே தெரியாத தடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்ற போது உலகத்துல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றது, இதுவரை நம்ம பார்க்காத ஒரு புது இந்தியாவுடைய முகத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. டீடைல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்க. இந்த மாதிரி யூடியூப் சேனலுக்கான பொட்டப்பழுக பேசுகிறான். ஒரு ஈரான் செய்த சாதனையை இந்தியா செய்யலை. ஈரான் அமெரிக்காவை ஓட விட்டு விரட்டியது, இஸ்ரேலை ஓட விட்டு விரட்டியது, காலில் விழுக வைத்தது. ஈரான் அப்போ சீனா நாட்டில் என்ன சொல்லித்தராங்கன்னா, விவசாயத்தை சொல்லித்தராங்க. படிக்கிற பிள்ளைக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க சீனாவில். ஆனால் இந்தியாவில் ஒரு நீதிபதியை உருவாக்காமல் நீதிமன்றம் கட்டுறான். இந்தியாவில் ஒரு நீதிபதி 4 நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக இருக்கிறான். என்னங்கடா கேவலமாக இருக்குது. ஒரு நீதிபதி 4 நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக இருக்கானா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறீங்களா? ஆமாங்க. இப்போ நம்ம ஒரு கல்யாணம் பண்ணுறோம்னா என்ன செய்வோம்? பொண்ணு எல்லாம் பார்த்துட்டு தேதி குறிச்சிட்டு நம்ம கல்யாண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணுவோம், கல்யாண மண்டபத்தை பதிவு செய்வோம். இப்போ இவங்க என்ன செஞ்சுருக்காங்க? நீதிமன்றத்தை கட்டிட்டு நீதிபதிகளை செலெக்ஷன் பண்ணாமல் நீதிமன்றத்தை கட்டிட்டு பழைய நீதிபதிகளே ஒரு நீதிபதி 4 நீதிமன்றத்தை பணி செய்ய வேண்டும், ஒரே நீதிபதி 3 நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக இருக்கணும். இப்படி என்று இந்தியா அரசாங்கம் அரசியல் சட்ட அமைப்பு இப்படி வழிவகுத்திருக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேனை நீ 4 வீட்டுக்கு பார்க்குறியாண்ணா? இல்லைங்க, பார்க்க மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த நீதிபதி இருக்காங்கல்ல, இந்த நீதிபதி அப்படி கிடையாது, கொத்தடிமைகள்.
ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், ஒவ்வொரு போலீஸுக்காரங்க கலெக்டரு எல்லாரும் இந்த கொத்தடிமைகளை செங்கக்கால வாசலில் வேலை பார்த்தாங்க, அவங்கள மீட்னோம்னு சொல்லுவாங்க. உண்மையிலே கொத்தடிமைன்றது நீதிபதிகள் தான். ஒரு நீதிபதி 4 நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக இருக்கிறான். ஒரு நீதிபதி 3 நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக இருக்கான். அப்போ ஏற்கனவே நீதிபதியாக படிச்சிருக்கான்ல, அவெல்லாம் வாயில் வரல வச்சுக்கிட்டு போகிறதா? அப்போ பழைய நீதிபதிகளே 4 நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதியை போட்டிருக்கீங்கன்னா, அப்போ நீதிபதிகளை உருவாக்காமலே நீதிமன்றம் கட்டுவது தவறு தானே? அதுதான் நான் சொல்கிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, நான் வேலை வாய்ப்பு படிக்கிறதுக்கு சம்பளம் 12, 10, 11, 12 படித்தவங்களுக்கு 75 நாளைக்குள்ளே வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு இருக்கேன். நான் முதலமைச்சர் ஆகிட்டு கொடுப்பேன்னு சொன்னேன்னா, இல்லை நான் ஒரு தொழில் அதிபர் ஆகிட்டு கொடுப்பேன்னு சொன்னேன்னா, நான் ஒரு சயின்டிஸ்ட்டு NSM சாகுல் ஹமீது எனக்கு நிதி உதவி கொடுத்துருந்தாரு 2000, அதன் அடிப்படையில் நான் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். பத்திரம் எழுதி அனுப்பியிருக்கேன். 680 ஜெயம் 2, ஜெயம் 1, PTJ, CBI கோர்ட் 5 நீதிமன்றமும் எனக்கு 5 முறை நான் லெட்டர் அனுப்பியிருக்கேன். 5 முறையும் எனக்கு பதில் அனுப்பாமல் 3 வாய்தாவிலையும் 680 நீதிபதி வரவில்லை. இப்படிப்பட்ட பயிலில் வச்சுக்கிட்டு இப்போ யூடியூப்பில் ஒருத்தன் பேசினான், அணு குண்டு வச்சுருக்குறோம், சீனா மேலே போட்டுருவோம், அந்த இது மேலே போட்ட முடியும். சீனாக்காரனை நீ சீனா நாட்டுக்காரங்களை போய் சாமானை கூட தொட முடியாது, சீனா நாட்டை மோந்து கூட பார்க்க முடியாது இந்தியா. ஏன்னு கேட்டால் 4 நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதியை வச்சுருக்கான் பொண்டுப்பைய, இந்தியா பிரதமர் பொண்டுப்பைய. இந்த பொண்டுப்பைய இந்த கம்ப்யூட்டர் மிஷினில் வெற்றி பெற்றுட்டு இந்த மாதிரி ஆட்சி செய்துக்கிட்டு இன்னொரு நாட்டை யூடியூப் மூலமாக தவறாக கற்பிப்பது தவறு. இந்த EVM மிஷினில் ஓட்டை திருடி ஆளக்கூடிய பிச்சைக்கார அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் இருக்கிறது. அதனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த EVM மிஷினை தடை செய்ய வேண்டும். ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதி தான் இருக்க வேண்டும். ஒரு நீதிபதியை 4 நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக நியமிக்கக்கூடாது. அப்போ ஏற்கனவே நீதிபதியாக படிச்சுட்டு சும்மா இருக்கிறான்ல வீட்டில், அவனுக்கெல்லாம் வேலை வேண்டாமா? அப்போ நீ என்ன செய்யணும்? நீதிபதியெல்லாம் படிக்காதீங்க, ஏற்கனவே இருக்கிற நீதிபதிகளை வச்சு நாங்கள் சமாளிச்சுக்கிறோம். ஒவ்வொரு நீதிபதிகளும் ஒரு நீதிபதி 4 நீதிமன்றத்துக்கு பணி செய்ய வேண்டும் என்று பத்திரிக்கையில் அறிக்கை விடு. இதை ஏன் மறைமுகமாக செஞ்சுக்கிருக்க? நான் 22ஆம் தேதி வைதாவுக்கு போகிறேன். ஒரு வழக்கறிஞர் ஒரு மாணவி சொல்லுது, சார் 680 நீதிபதி 3 நீதிமன்றத்தை பார்க்குறாங்க சார், அதனால தான் இங்கே 680 வரல அப்படின்ட்டாங்க. இன்னொருத்தர் சொல்கிறார், 3 கிடையாது 4 நீதிமன்றத்தை பார்க்குறாங்க அப்படின்னாங்க. அப்போ சனத்தொகை அதிகமாக இருந்தால் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுன்றீங்க. அது மாதிரி நீதிபதிகளை உருவாக்கிட்டு தானடா நீதிமன்றம் கட்டணும். நீதிபதிகளை உருவாக்காமல் நீதிமன்றம் கட்டுவது தப்பு தானே? ஜனத்தொகை அதிகமாக இருக்குது, நாங்கள் கணக்கெடுத்து பார்த்தோம், அதனால் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்க என்று சொன்னீங்க, ரைட்டு. ஆனால் நீதிபதியே இல்லாத போது நீதிமன்றம் கட்டுவது தப்புல. மோடி என்ற பிராத்தல், ராகுல் காந்தி என்ற பிராத்தல், EVM மிஷன் தேர்தல் அதிகாரி பொண்டுப்பயல்களை இவனுகளை நீக்க வேண்டும். ஆகையால் இவனுங்களை சிறப்பை கலத்தி அடித்து இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். எவனாவதும் வழக்கறிஞரோ நீதிபதிகளோ ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதி தான்டா, ஒரே நீதிபதி 4 நீதிமன்றத்துக்கு வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறா கொத்தடிமை நீதிபதியே என்று சொல்லி நீதிபதிகளுக்கு இந்த நீதிபதி என்ற கொத்தடிமைகளை மீட்க வேண்டும் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு முதல் குரல் கொடுத்துருக்கேன். ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதி தான், ஒரே நீதிபதி 4 நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி விடைபெறுகிறேன்.